Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend me. I am all comfortably seated. இன்னைக்கு கொஞ்சம் plants pot பண்ண போறோம். ரெடிமேட் potting mix யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் பயன்படுத்தி வேற என்னெல்லாம் பயன்படுத்தி எந்தெந்த plants எப்படி நடலாம் அதெல்லாம் சொல்லி தர போறேன். Let's get into that. இந்த ரெடிமேட் potting mix யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹவுஸ் பிளான்ட்ஸ் வைக்க போகிறோம். இது உத்கர்ஷோட ப்ராடக்ட். கோகோபீட், பெர்லைட், வெர்மிகுலைட் இந்த மூணு தான் இதில் சேர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம பெர்லைட்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டை மாதிரி இருக்கும்ல, இர்ரெகுலர் ஷேப்லலாம். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதை வந்து எந்த பிளான்ட்ஸுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் சாயில்லெஸ் மீடியாவாக யூஸ் பண்ணும்போது மட்டும் பயன்படுத்துறது நல்லது. நான் இதில் காமிக்கிறது வந்து ஒரு 5 kg பேக். நம்ம ஸ்டோரில் வந்து 1 kg பேக்ஸ், அதாவது பேக்கெட்ஸாக அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு க்ளோஸ்அப் வியூ. நம்ம நார்மல் பெர்லைட், வெர்மிகுலைட் எடுக்கும்போது குட்டி குட்டியாக பீசஸாக இருக்கும். இதில் அப்படியே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டே இல்லை. நீங்கள் சக்குலன்ஸ் எந்த மாதிரி பிளான்ட்ஸ் நடணுனாலும் அந்த மிக்சரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் சிண்டர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், கோகோ சிப்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொருட்கள் இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி பிளான்ட் வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இப்படியே பயன்படுத்தலாம். சில பிளான்ட்ஸ் நான் இப்படியே தான் வைக்க போகிறேன். சில பிளான்ட்ஸ் வந்து நான் இது கூட கோகோ சிப்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிளான்ட் பாட் பண்ணலாம் வாங்க. நான் காமிச்சேன் இல்லையா அந்த உத்கர்ஷோட பாட்டிங் மிக்சர், ரெடிமேட் பாட்டிங் மிக்சர், அதுதான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ரொம்பவே லைட் வெயிட், காற்று மாதிரி இருக்குது, வெயிட்டே தெரியலை. ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து பாட் பண்ண போகிறேன். என்ன பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெகோனியாஸ் இருக்குது, ஸ்மால் பெகோனியாஸ். இதெல்லாமே வந்து மண்ணில் வச்சுருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் டு புட் இட் இன் திஸ் மீடியா. ஸோ பெகோனியா, அதுக்கப்புறமா ஏராய்ட்ஸ். இது வந்து ஒரு வேரிகேட்டட் பர்மாஸ். ரூட் பவுண்ட் ஆகிடுச்சுங்க. இது வேரெல்லாம் நிறைய ஆகி அடியிலையும் வேர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐம் கோயிங் டு இது கொஞ்சம் பெரிய பாட்டில் நம்ம இதே மிக்ஸ் கூட வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை பாட் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஏராய்ட்ஸ் எப்படி பண்ணுறது, ஃபிலோடென்ட்ரன், சிங்கோனியம்ஸ் அதெல்லாம் அது பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு வேரிகேட்டட் பீஸ் லில்லி இருக்குது. ஸோ இதில் வந்து வெறும் கோகோபீட் அண்ட் பெர்லைட்டில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் சின்ன பாட். ஸோ இதை எடுத்துகிட்டு இதோட கொஞ்சம் அந்த 6 inch பாட்டில் நம்ம வந்து நம்மளோட மிக்ஸ் போட்டு பாட் பண்ணலாம். அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வீட்டில் டேபிள் அப்படிலாம் வைக்கணும், விண்டோ பக்கத்துலலாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்யூட் பாட்ஸில் நம்ம பிளான்ட்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் உள்ளால் வைக்கணும்னா இந்த மிக்ஸ் பயன்படுத்தி இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் பயன்படுத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சு தரேன். நான் அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சிங்கோனியம் எடுத்திருக்கேன், இந்த ப்ராப்பகேட் பண்ணது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். பெகோனியாஸ் வந்து நம்ம கடைசியில் பாட் பண்ணலாம், ஏன்னா இதில் சாயில்லாம் இருக்குது, மெஸ்ஸி ஆகும். ஸோ அதை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். லெட் தெம் பி தேர். இதை நம்ம பாட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஏராய்ட்ஸ் பாட் பண்ணும்போது நம்ம ரைஸ் ஹஸ்க்கு, கோகோபீட் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இது பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு கோகோபீட், பெர்லைட், வெர்மிகுலைட் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இது கூட நம்ம வந்து கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஆனால் கவுடன் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம். சாயில்லெஸ் மீடியாவில் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ கவுடன் தவிர்க்கிறது நல்லது. காம்போஸ்ட் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து ஃபெர்டிலைசிங்காக என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஆர்கானிக் மெனியூர் பார்த்தோம்ல, இப்போது ரோசஸ் மற்ற பிளான்ட்ஸுக்கெல்லாம் போட்டோம், லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த கிரானியூல்ஸ் நான் வந்து 1 ஸ்பூன், இது சின்ன பிளான்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி அந்த மிக்ஸில் சேர்த்து இதுக்கு நான் வந்து நட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் காமிச்ச எல்லா பிளான்ட்ஸுக்குமே நான் மெனியூருக்கு சப்ஸ்டிடியூட்டாக அதுதான் பயன்படுத்த போகிறேன்.
காம்போஸ்ட் வந்து யூஸ் பண்ணலை. இதில் ஏற்கனவே காம்போஸ்ட் வந்து அந்த கோகோபிட் சேர்ந்துருக்கு, அதனால நான் காம்போஸ்ட் பயன்படுத்தலை. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒவ்வொரு கை காம்போஸ்ட் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் சேர்த்து நடலாம். போன் மீல், நீம் கேக் அதெல்லாம் தேவையில்லை, வேணும்னு இல்லை. எஸ்பெஷலி நம்ம ஏரோய்ட்ஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ், சிங்கோனியம், தென் இந்த லில் இதெல்லாம் நடுறோம் இல்லையா, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அவுட்டோரில் வைக்கிற பிளான்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் இந்த ஏரியேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக இந்த கோகோ சிப்ஸ், இதோட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கும், சின்ன சைஸாக கூட இருக்கும். நான் வந்து ஏரோய்ட்ஸ் மிக்ஸில் கூட இதை பற்றி காமிச்சிருந்தேன். அப்போ கோகோ சிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன், நிறைய போட மாட்டேன், ஒரு கை போதும், இது சின்ன பிளான்ட் தானே. ஸோ அதுக்கு இன்டோரில் வைக்கிறதுக்கு நான் அதை சேர்த்துக்கிறது இல்லை, வேறு பொருள் சேர்ப்பேன், அதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு நட்டலாம். இது வந்து அந்த மெனியூர், இது ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சம் அரை ஸ்பூனோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அது போட்டிருக்கேன். ரைஸ் நம்மளோட கோகோ சிப்ஸ் நான் ஒரு கை போடுறேன். ரைஸ் ஹஸ்க் வந்து நான் இதில் சேர்க்கலாம். இது 6 inch பாட்டில் தான் நான் இதை நட போகிறேன். இது இந்த ஒரு 4 inch பாட்டில் இருக்குது, நான் 6 inch பாட்டுக்கு மாற்ற போகிறேன். விட மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு தெரியல, நிறைய வேறு ஆயிருக்குது. ஸோ நான் இதை டிஸ்டர்ப் பண்ணல, இது அப்படியே நான் வந்து இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் இந்த மிக்ஸ் போட்டு பண்ண போகிறோம். எவ்வளோ சுலபமான வேலை இல்லை, எதுவும் சேர்க்க வேண்டாம். ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸர் இருக்குது, ஸோ அது மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இட்ஸ் வெரி லைட், சூப்பர் லைட் அப்படின்னு சொல்லலாம். காற்று மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாட்லாம் வந்து ஒரு 1/2 கிலோ கூட இருக்குமான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோய்ட்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், பட் இது வந்து நான் இந்த மாதிரி புஷ்ஷியாக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு கீப் எனி சப்போர்ட். ஸோ திஸ் இஸ் டன், அவ்வளோதான். ஸோ அது போடணும் இது போடணும் அப்படின்னு கிடையாது. இருக்கிற பொருட்கள் வச்சு அந்த ரெடிமேட் மிக்ஸ் வச்சு நம்ம வந்து ஏரோய்ட்ஸ், ஹவுஸ் பிளான்ஸ் எல்லாம் ஈஸியாக பாட் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட பீஸ் லில்லிக்கு நான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கோகோ சிப்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட கொஞ்சம் நம்மளோட அந்த மெனியூரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து பாட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஈஸியாக வந்துடும். தீஸ் பிளான்ட்ஸாக இது வெறும் கோகோ பீட்டில் தான் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா நல்லா ரூட் ஆகிருக்குது. நம்ம இதோட கொஞ்சம் வெறும் கோகோ பீட் அண்ட் பெர்லைட் தான் அதில் இருக்குது. ஸோ வில் யூஸ் தட். ஓகே, ஸோ இதை நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். பாட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நட்டுடலாம். ஸோ அதே தான் மிக்ஸு. ஓகே, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்றீங்க ஏதாவது பிளான்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஃபுல் மண்ணில் இருக்குது, அவங்க சாயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 75% சாயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாயில் இருக்கும்ல அதை வச்சு நடலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஃபுல்லி பேர் ரூட் ஆக்கணும்னு தேவையில்லை. சில டைம் பிளான்ட் வந்து டை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அதே இது நீங்கள் ஆன்லைனில் பிளான்ட் எங்கே வேறு நர்சரியில் இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை என்கிட்ட இருந்தோ நீங்கள் பிளான்ட்ஸ் வாங்கும்போது கொஞ்சமாக பேர் ரூட்டோட சாயில் வச்சு வரும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பிளான்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மீடியாவும் நல்ல ரூட்டட் பிளான்ட்டாக இருக்கும்.
ஸோ அது நம்ம வந்து உடனே கொண்டு நீங்கள் சின்ன பிளான்ட் தான் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பாட்டில் நிறைய இது போட்டு நட வேண்டாம். ஸோ ஸ்மால் சைஸ் பாட், 4 inch பாட், 3 inch பாட், அந்த பிளான்ட் சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு டைரெக்டாக வச்சிடலாம். வச்சது செட் ஆகி 1-2 months ஆகி க்ரோத் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரூட் நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு தெரியும் வெளியில் ரூட்ஸ் வர்றதெல்லாம். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் பாட்டில் மாற்றிக்கலாம். So peace lily is potted. In gloves வேணுமா gloves போட்டுக்கலாம். I'm not wearing it. ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸ் போடும்போது ரொம்ப டர்ட்டி ஆறதில்லை. எனிவேஸ் நம்ம அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவோம்ல. இது முடியல. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து வாட்டர் பண்ணுவோம். ஒன்றில் தரோ வாட்டர் பண்ணி ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும். வெளியிலனா ஷேடி ஏரியாவில் 1 day, அதுக்கப்புறமா நீங்கள் இன்டோருக்கு மாற்றிக்கலாம் உள்ளால் வைக்கணும்னா. ஸோ தட் இஸ் டன். ஸோ ஆரோய்ட்ஸ் பிளான்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இன்டோரில் ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும்னா இன்னொரு இது போடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, லேக்கா பால்ஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இது மார்க்கெட்டில் லேக்கா பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்டே கிடையாது, ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இது அக்வாபானிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹைட்ரோபானிக்ஸ்லேயும் பயன்படுத்துவாங்க. இது வந்து என்ன பண்ணுவோன்னா டெக்கரேட்டிவ்காக கொஞ்சம் மேலே அந்த டெக்கரேட்டிவாக அழகுக்காக கூட இன்டோர் பிளான்ட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. கலர் கலர் பேபிள்ஸ் அந்த மாதிரி இதுவும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணுறது மீடியாவில் பயன்படுத்துகிறதோட மெயின் காரணம் வந்து ஏரியேஷனுக்காக. போய் மொத்த மீடியாவும் இறுகி ஜாம் ஆகி ரூட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணோன்னா உள்ளே நல்ல காற்று கிடைக்கும், வாட்டர் ட்ரெயின் ஆகி போயிடும். வீட்டுக்குள்ளால் வச்சுருக்கும்போ ப்ராப்ளம்ஸ் வராது பிளான்ட்டுக்கு. வீட்டுக்குள்ளேன்னு இல்லை, நம்ம வெளியில் வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் அராய்ட்ஸ் கூட இது பயன்படுத்தலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதனால நான் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒன்றில் வந்து மற்றது மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான் பண்ணிவிட்டு இதை மேலே அழகுக்கு போட்டுவிட்ட மாதிரி ஒரு லேயர் அப்படியே கவர் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸ் கூட சேர்த்து பண்ணிவிட்டு மேலேயும் போட்டு விடலாம். நீங்கள் இல்லைன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு பாட் பண்ணி மேலே பெபிள்ஸ் கூட வச்சு விடலாம். உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி இதை மிக்ஸ் கூடயும் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து இந்த பாட் தான் எடுத்துருக்கோம். அப்போது நம்மளோட ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது கூட இது யூஸ் பண்ண போகிறோம். அது கூட இது வந்து பியூமிஸோட ஸ்டோன்ஸ், பியூமிஸோட ப்ரோக்கன் பீசஸ் கூட கிடைக்கும். ஆனால் இது பியூமிஸ் இல்லை, இது இன்டோர் பாட்டிங் மீடியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதோட பேர் வந்து இதில் பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை தான் போட போகிறேன். அப்போது அந்த ஒயிட் கிரானியூல்ஸ் ஒரு கை போட்டேன். லேக்கா பால்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு. அப்போது இப்போ கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த இது ஆயாச்சு. இனி நமக்கு வந்து நம்மளோட ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸ். ஸோ இதில் பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கேன், லேக்கா பால்ஸ் போட்டிருக்கேன், அந்த ஒயிட் கிரானியூல்ஸ் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்மளோட ஆர்கானிக் மெனியூர். அவ்வளோதான். ஸோ எல்லாம் நல்லா சேர்த்துக்கிட வேண்டியதான். எல்லாம் சேர்த்துட்டு பாட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நான் ப்ராப்பகேட் பண்ணி வச்ச சிங்கோனியம்ஸ் நல்லா ரூட் ஆகிருக்கு. இது வந்து வெறும் கொக்கோ பீட்டில் நான் ரூட் பண்ணது. ஸோ இந்த கொக்கோ பீட்டை வந்து நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, பட் தட் இஸ் ஓகே.
ஓரளவு மேக்ஸிமம் கோகோ பீட் நான் வந்து அதில் வந்து களைஞ்சிட்டேன். இனி இதில் நம்ம நட்டுடலாம். நம்ம வந்து சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பேக் பண்ணி பிளான்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட் பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ரெடி. இப்படியே வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் பெபிள்ஸ் வேணால் போடலாம். இல்லை அந்த லேக்கா பால்ஸ் கூட போட்டு விடல. நான் ஜென்ரலாக அந்த லேக்கா பால்ஸ் கொஞ்சம் மேலே போட்டு விடுவேன். So this one is ready. இனி இருக்கவே இருக்கு நம்மளோட பெகோனியா. ஸோ இந்த பெகோனியாஸ் வந்து இந்த மண்ணை வந்து அப்படியே களைஞ்சிட்டு கொஞ்சம் சாயில் மட்டும் வச்சு வேரூட் ஆக்க மாட்டேன். நம்மளோட ரெடிமேட் மிக்ஸில் வேறு எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட் மிக்ஸும் மெனியூர் அப்படின்னு சேர்த்து இதே பாட்டில் ரீபாட் பண்ண போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் மிக்ஸ் இருக்குது, ஸோ அது கூட போட்டு பண்ணிடலாம். கொஞ்சமாக சாயில் வச்சுருக்கேன், இன்னொன்று தான் சாயில் வச்சுருக்கேன், பாக்கி சாயிலாம் எடுத்துட்டேன். அதே பாட்டில் தான் நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நியூ பிளான்ட் வாங்கி கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் செட் ஆகி அது க்ரோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீபாட் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள். நான் ஏற்கனவே பெகோனியாஸ் வந்து கம்ப்ளீட் சாயில்லெஸ் மீடியா, பெர்லைட், வெர்மிகுலைட் அண்ட் காம்போஸ்ட், இல்லை நம்மளோட கோகோ பீட் அந்த காம்பினேஷனெல்லாம் வச்ச வீடியோஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரோய்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தப்போ அதில் அதை பற்றி நான் காமிச்சிருந்தேன். பெகோனியா வீடியோஸில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஸோ இட் வில் டெஃபினெட்லி க்ரோ வெரி வெல். ஓகே, ஸோ நம்ம பிளான்ஸ் எல்லாம் பாட் பண்ணியாச்சு. இந்த ரெடிமேட் மிக்ஸை எப்படி யூஸ் பண்ணி பாட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone. ஐயோ, இதுல பாட் எடுக்கல. ഇതിന്റെ പാട്ട് ഈ പാട്ടാണ്.